திமுக ஆட்சியோட அலட்சியத்தால 5 வயசு பையனோட உயிர் போயிருக்கும். பையனுக்கு மின்சாரம் தாக்குனதுக்கு முழுக்க ஸ்டாலின் அரசு தான் காரணம். கடந்த 16ஆம் தேதி சென்னை அரும்பாக்கம் மாங்காலி காலனில தேங்கி நின்ன மழை தண்ணியில பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்த ராயன்ற சின்ன பையனுக்கு திறந்து கிடந்த கரண்ட் பாக்ஸ்ல இருந்து மின்சாரம் தாக்கி அங்கேயே துடிச்சிருக்கான். அந்த வழியா வந்த கண்ணன்ற இளைஞர் பையனை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோடு போட்டிருக்காங்க. பக்கத்துல திறந்து கிடந்த மின்சார பெட்டியை கொஞ்சமோ கண்டுக்காம ரோடு வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டானுங்க. 4000 கோடி ரூபாய்க்கு வடிகால் பணிகளை சென்னையில செய்ய போறோம். எப்பேற்பட்ட மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சீன் போடும் ஸ்டாலினும் உதயநிதியும் ரோட்ல தேங்கி கிடக்கிற மழை தண்ணியில குழந்தை தத்தளிக்கிறத கொஞ்சமாச்சும் திரும்பி பாருங்க. கரண்ட் பாக்ஸ் திறந்து கிடக்கிறதுக்கு காரணமான மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, ரோடு போடும்போது பக்கத்துல கவனிக்காத பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, 4000 கோடிக்கு பொறுப்பான நகராட்சித்துறை அமைச்சர் KN நேருன்னு எல்லா ஊழல் திலகங்களும் உருப்படியா துறைகளை நடத்தாததுக்கு அநியாயமா பையனோட உயிர் பலியாயிருக்கும். மக்களை அதிகாரிங்க கண்டுகிறது இல்ல, அரசு அதிகாரிகளை அமைச்சர்கள் கண்டுகிறது இல்ல, எந்த அமைச்சரையும் முதல்வர் ஸ்டாலின் கண்டுகிறது இல்ல. வர தேர்தல்ல ஸ்டாலினை மக்கள் கண்டுக்க போறது இல்ல.